நாகை மாவட்டம் ராசிபுரத்தில் கடன் தொல்லையால் தன்னோட 3 பெண் குழந்தையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணி செத்துருக்காரு ஒரு தந்தை. நம்ம இன்னைக்கு இதை மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் பார்க்குறோம். கள்ளக்காதலன் கூட ஓடி போகிறதுக்காக பிள்ளைய கொண்டுட்டு ஓடுறாளுங்க. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு பிள்ளைய கொண்டுட்டு ஓடுறாளுங்க. குடும்ப சண்டைனா பிள்ளைய கொண்டுட்டு சாவுறாளுங்க. இந்த மாதிரி கடன் தொல்லையால் பிள்ளைய கொண்டுட்டு சாவுறானுங்க. இந்த பிள்ளைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? அதுங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே நீங்கள் கடன் வாங்கி கொடுத்ததுன்னு அதுக்கு தெரியுமா? இல்லை நம்ம அம்மா இன்னொருத்தவங்க கூட கள்ளக்காதலன் கூட தொடர்பில் இருக்கா, நம்மளை என்றைக்கு இருந்தாலும் கொன்றுவான்னு தெரியுமா? இல்லை நம்ம அப்பாவுக்கு ஒரு சுற்றி கடன் இருக்குது, கடன் அடைக்க முடியாமல் அப்பா நம்மளை கொன்றுவார்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒன்றுமே அறியாத பிஞ்சு குழந்தைங்களை எப்படா அவங்களுக்கு அடித்து கொள்ள மனம் வருது சொல்லுங்கள்? இன்றைக்கி எத்தனையோ தாய் தந்தை குழந்தைகள் இல்லாமல் தீ மிதிக்கிறதையும் கோயில் கோயிலாக அலையிறதையும் லட்சக்கணக்கில் மருத்துவருக்கு செலவு பண்ணுறதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்படி செலவு பண்ணியும் கிடைக்காத ஒரு வரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை கட்டி காக்க முடியாமல் இன்றைக்கி இந்த மாதிரி அநியாயமாக அடித்து கொள்றீங்களே, செத்து போனவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? இன்றைக்கி இந்த மாதிரி கடன் வாங்கி சாகிறதுக்கு காரணமே தேவையில்லாத ஆடம்பர கனவு தான். நம்ம வருமானத்தில் நம்ம வாழணும்னா ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அடுத்தவன் கார் வச்சுருக்கான், அவனை மாதிரி நம்மளும் கார் வாங்கணும். அடுத்தவன் காஸ்ட்லி பைக் வச்சுருக்கான், அதை மாதிரி நம்மளும் பைக் வாங்கி வாழணும். நம்ம குடிசை வீட்டில் இருக்கோம், அவன் ஃப்ளாட்டில் இருக்கான், அவனை மாதிரி நம்மளும் சொகுசான வாழ்க்கை நல்ல வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டு அடுத்தவன்ட்ட ஊரை சுற்றி கடனை வாங்கி அதை அடைக்க முடியாமல் அவன் சொல்ல தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறோம். என்றைக்குமே கடவுள் ஒரு உயிரை படைக்கும் போது அதுக்கான வருமானத்தை கொடுப்பாரு. அந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும். நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு போதுமான வருமானம் போதும். இன்னும் பல பேர் பாருங்கள், கொழுப்படுத்து போய் அந்த ரம்மியை ஆடி ஊரை சுற்றி கடனை வாங்கி அதை அடைக்க முடியாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சுற்று போயிடுறாங்க. இதெல்லாம் யார் நீங்களா பண்ண தப்பு தானடா? இது குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடந்த வாரம் கூட தன்னுடைய மனைவி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க போன கணவன் மனைவி வரலன்னு வீட்டில் இருந்த 6 வயது பெண் குழந்தையை கழுத்தறுத்து கொண்டுட்டு வந்திருக்கான். மிருகங்கள் தான் கொடூரமானது, கொடுமையானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் மனிதர்கள் மிருகங்களை விட கொடுமையானவர்கள் அப்படின்றத இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அதனால் இனிமேலாவது யாராவது கடன் தொல்லையாலேயோ இல்லை கள்ளக்காதலன் கூட ஓடி போகணும்னு நினச்சாலோ இல்லை குடும்ப சண்டையாலேயோ நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே முடிச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்களை விட்டுருங்க. எப்படியாவது அதுங்க பிழைச்சிக்கும். ஏன்னா உயிர் கொடுத்த கடவுளுக்கு அதுங்களை வாழ வைக்கவும் தெரியும். இந்த மாதிரி கொலை பண்ணிவிட்டு பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. அந்த உயிரை கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிடா மனசு வருது? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி பார்க்குறோம். இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.